நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த சகோதரி காளியம்மா அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிட்டாங்களா? விலகிட்டு அவங்க எந்த கட்சிக்கு போக போறாங்க? திமுகவுக்கு போக போறாங்களா, அதிமுகவுக்கு போக போறாங்களா, அல்லது தாவேகாவுக்கு போக போறாங்களா? திரு சீமான் அவர்களுக்கும் அக்கா காளியம்மா அவர்களுக்கும் நடந்து வந்த அந்த முரணான ஒரு விஷயம் வந்து இதோடு முடிஞ்சிருச்சா? இந்த முரணுக்கு என்ன காரணம்? இந்த ஆடியோ வெளியிட்டது யாரு? அல்லது திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து அக்கா காளியம்மா அவர்களை வெளியேற்றுவதற்கு நடைபெற்ற சதியா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும் பொழுது உறுதியாக நாம் தமிழர் கட்சியில் அவங்க இனி பயணிக்க போவதில்லை அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரிய வருது. அதை குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம முழுமையா பார்க்க போறோம். உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடியவர் சீமான். அவர் தான் அந்த கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கார். அவங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் போட்டுக்கிறாங்க. அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டிருக்காரு. ஆனால் நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள்லாம் ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அதை பேசுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொடுத்து பல பேரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு அறியப்பட்ட முகங்களாக மாற்றிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து திரு கல்யாண சுந்தரம் அவர் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து மிக தீவிரமாக செயல்படுத்தின ஒரு களப்பணியாளராக இருந்தார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கருத்து முரண் ஏற்பட்டு அவர் இன்னைக்கு அதிமுகவில் நல்ல ஒரு இடத்துல வந்து இருக்காரு. அதே போல் திரு ராஜீவ் காந்தி அவருமே பார்த்தீங்கன்னா அதே போல் பயணித்தவர். அவர் இன்னைக்கு திமுகவில் நல்ல ஒரு இடத்துல வந்து இருக்காரு. அதன் பிறகு நிறைய பேர் வந்து கட்சியிலிருந்து விலகினாங்க. சில பேர்லாம் விலகி இன்னைக்கு வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் கூட வந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஆளுமை நாம் தமிழ் கட்சியில் யாருன்னா பல பேர் இருந்தாலுமே அதில் முதன்மையான இடத்துல இருக்கக்கூடியவங்க சகோதரி காளியம்மாள் அவர்கள். ஏன் முதன்மையான இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பேச்சாற்றல், எளிய மக்களையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த ஒரு சொல்வலை தான் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு முகமாக திரு சீமானுக்கு அடுத்தபடியாக நீங்கள் மக்கள் ரீதியாகவும் பார்க்கலாம், தொண்டர்கள் ரீதியாகவும் பார்க்கலாம், ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு ஆளுமை பண்பு மிக்க ஒரு நபராக அக்கா காளியம்மா அவர்கள் வந்து இருந்தாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். உதாரணத்துக்கு பார்க்குற கடந்த முறை வந்து ஒரு நாம் தமிழ் கட்சியினுடைய கூட்டம் வந்து சென்னையில் வந்து நடைபெறுது. மாவீரர் நாள் என்று நினைக்கின்றேன் நான். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா திரு சீமான் நடந்து வர்றாரு. அவர் நடந்து வரும்பொழுது எந்த அளவுக்கு ஒரு கூஸ்பம்ஸ் வந்து எழுதோ, கைத்தட்டல் எழுதோ, அதே போல திருமதி காளியம்மா அவர்கள் நடந்து வரணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் தொண்டர்கள் வந்து அவ்வளோ ஒரு ஆர்வமாக அந்த அக்காவை பார்த்து ஒரு கூச்சலிட்டுறாங்க, கத்துறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து கொடுக்குறாங்க. அப்போது ஒரு தலைவருக்கு நிகராக சகோதரி காளியம்மாள் அவர்களை நாம் தமிழ் கட்சியில் வந்து பார்த்துட்டு இருந்தாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாகவே வந்து தமிழ் சூழலில், தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலில் எந்த ஒரு கட்சியிலுமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான முக்கியத்துவம் என்பது பிரதானமாக இருக்கான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. என்னதான் வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலராக இருந்து தமிழ்நாட்டை பல முறை ஆட்சி செய்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகாக கூட பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கும்பொழுது கூட பார்த்தீங்கன்னா அவங்க அளவுக்கு வந்து ஒரு பெண் ஆளுமை அரசியல் ரீதியாக சசிகலா அவர்கள் அரசியலுக்குள்ளே வராமல் வெளியேறின ஒரு ஆளுமையாக இருந்தாங்க அவங்க. ஆனால் அவங்க கட்சிக்குள்ள ஒரு ஆளுமை வந்து உருவாக்கப்பட்டிருந்தாங்களான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நமக்கு தெரிஞ்ச வரை அப்படி யாரும் இல்லை. அமைச்சர்களாக இருப்பாங்க, பொறுப்புகள் இருப்பாங்களே தவிர ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நபர், ஒரு ஆளுமை மிக்க பண்பு நிறைந்த ஒரு நபர்கள் இருப்பாங்க கேட்டால் இல்லை. அதே மாதிரி திமுகவிலையும் வந்து இல்லாமல் இருந்தது. நீங்கள் தேசிய கட்சியில் இருந்துட்டா கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமை பண்பு மிக்க ஒரு நபர் வந்து அந்த அளவுக்கு வந்து யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. பொதுவாகவே அந்த தலைவர்கள் வந்து அடுத்த ஒரு நபரை வந்து உருவாக்குவதற்கு தயாராக இல்லை. ஆனால் நாம் தமிழ் கட்சியில் பல ஆண்கள் வந்து ஒரு ஆளுமை முகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய பரவலாக வந்து அறியப்பட்டிருக்கக்கூடிய திரு இடும்பவனம் கார்த்தியாரன் கலைஞி போன்றவர்கள் வந்து இருந்தாலுமே கூட பெண் அப்படின்னு வந்து இருக்காங்கன்னு கேட்டால் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஊடகவியலாளராக பல பெண் ஆளுமைகள் நம்ம பேட்டி எடுத்திருக்கோம். ஆனால் இவர்களெல்லாம் தாண்டி ஒரு மக்கள் செல்வாக்கு ஏன் வந்து சகோதரி காளியம்மா அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே அவங்க இருக்கக்கூடிய ஒரு விரும்பிலிருந்து வராங்க. அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மக்கள் போல வந்து இருக்கிறாங்க. அவங்க உண்மையாகவே சாதாரணமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், அவங்கள பேச்சு எடுத்திருக்கேன். அவங்க நன்காக அறிந்தவன்ற முறையில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்து இன்றைக்கு அரசியல் ரீதியாக மக்கள் செல்வாக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை வந்து பெற்றிருக்கிறாங்க. அவங்களுடைய சொல் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேச்சாளர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எளிய மக்களை கவர்ந்தெழுக்கும் ஒன்றா இருக்குது. வெறுமனையாக வந்து அந்த அடுக்குமொழியில் மட்டுமே பேசிட்டு போக மக்களுக்கு எந்த மொழியில் பேசினா புரியும், ஒரு விவாத மேடைனா அங்கே எப்படி பேசணும், ஒரு பொதுக்கூட்டம் அங்கே எப்படி பேசணும், ஒரு பேட்டினா அங்கே எப்படி பேசணும் சொல்லிட்டு அந்தந்த இடத்துக்கு கேட்டார் மாதிரி தன்னுடைய பேச்சாற்றலை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதனால் இன்றைக்கு பல லட்சம் தமிழர்களிடையே பார்த்தீங்கன்னா காளியம்மாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து அரசியல் தெரிஞ்ச அல்லது டிவி பார்க்குற யூடியூப் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்ச ஒரு நபராக இருக்கிறாங்க. அப்போது தன்னெழுச்சியாகவே நாம் தமிழ் கட்சியில் ஒரு அடுத்த ஒரு தலைமைத்துவ பண்புல வந்து வளர்ந்து நிற்கிறாங்க. திரு சீமான் அவர்கள் பொதுவெளியில் அவங்கள பற்றி தவறாக பேசியிருக்காங்களான்னு கேட்டால் இந்த பிசுறுன்னு சொன்னதுக்காக அவர் என்ன சொன்னார், நாங்கள் மசுருன்னு சொல்லுவோம், பிசுறுன்னு சொல்லுவோம், உங்களுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி உசுருன்னு சொல்லுவோம் ஒருட்டு பேசினார். அப்போ கூட தான் பேசுனது சரி தப்புன்ற விஷயத்துக்கு அவர் வரல. சரி, இந்த ஆடியோ வெளியிட்டது யார்? இவங்க சொல்கிற மாதிரி
காவல்துறை வந்து அவங்களுடைய செல்ஃபோனை வாங்கி அதன் மூலமாக வந்து வெளியாயிடுச்சு, இவங்க வெளியிட்டாங்க, அந்த எஸ்பி வெளியிட்டாங்க, இவங்க வெளியிட்டாங்கன்னு சொன்னாலுமே கூட அந்த சொன்ன சொல் என்பது உண்மைதானே, அதை நம்ம மறுக்க முடியாது இல்லையா? அது அண்ணன் சீமான் அவர்களுடைய குரல் தானே, மறுக்க முடியாது இல்லையா? அப்போ இந்த ஒரு குரல் பதிவை ஒரு இன்னொரு நபருக்கு அனுப்புகிறாருனாலே இவங்களை பற்றின கணிப்பு அவருடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து எழும். அதே காளியம்மன் அவர்கள் தான் என்னோட குலதெய்வம்னு சொன்ன அவரே தான் இந்த ஒரு சொல்லியுமே சொல்லியிருக்காரு. அடுத்தபடி இன்னொரு ஆடியோ வந்து, நீ எனக்கு தெரியாமல் போயிட்டு தனியாக கூட்டலாம் நடத்துகிற, நீ அப்புறம் வந்து செல்ஃபோன்லாம் கொடுக்குற, நீ காசுலாம் கொடுக்குறேன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த அக்கா வந்து காசு கொடுத்து கூட்டம் சேர்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து கிடையாதுன்றதை நான் ரொம்ப உறுதியாக வந்து சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டிருக்கக்கூடிய அவங்களுக்கு அவங்க ஊரில் வந்து செல்வாக்கு இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கும். அவங்க போனாலே வந்து மக்கள் வருவாங்க. ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய, ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ஒரு நபராக தான் சகோதரி காளியம்மா அவர்கள் நான் வந்து பார்க்குறேன். அப்படி இருக்கும் பொழுது இவங்களை பற்றின தவறான விஷயங்கள் எல்லாம் யார் கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்றது முக்கியமான விஷயம். இப்போ இவங்க கட்சியிலிருந்து இருக்கிறான்னு கேட்டால் உண்மையாகவே சொல்கிறேன், இது வரைக்கும் கட்சியில் வந்து அவங்க இருக்கிற மாதிரி எந்த ஒரு சமிக்கையுமே கிடையாது. இந்த விஷயங்களுக்கெல்லாம் பிறகு கூட நேற்று கூட என்ன அவங்க தரப்புல இருந்து அந்த பதில் என்னன்னா, என்னுடைய முடிவை நானே அறிவிப்பேன் தான் சொல்லியிருக்காங்க. அப்போது நான் கட்சியில் தொடர்றேன் அப்படின்றத எங்கேயுமே அவங்க உறுதிப்படுத்துறது தெளிவுபடுத்துகிறேன். நான் நேரடியாக அவங்களை பேட்டி கண்டிருக்கேன். நீங்கள் வந்து நான் 2 முறை 3 முறை அவங்களை பேட்டி எடுத்திருக்கேன். அவங்களுடைய நாகப்பட்டினம் மயிலாடுதுறையில் வந்து அவங்க போட்டியிடும் பொழுதும் பேட்டி எடுத்திருக்கேன். அதற்கு 2 முறையும் பேட்டி எடுத்திருக்கேன். இந்த ஆடியோ விவகாரத்துக்கு பிறகும் பேட்டி எடுத்திருக்கேன். அந்த ஆடியோ விவகாரத்துக்கு பிறகான பேட்டியில் கூட பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்கிறன்றதுல ரொம்ப உறுதியாக வந்து இருந்தாங்க. ஏன் உறுதியாக இருந்தாங்கன்னா அதன் பிறகாக அவங்க வந்து அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட பேசியிருக்காங்க, சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு சமரசம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஆனால் சின்ன ஒரு சமரசம் தான் ஏற்பட்ட தவிர அதற்கான தீர்வு வந்துருச்சான்னு கேட்டால் கிடையாது. அவங்க அப்படி பேசிட்டாங்கன்றதுக்கோசம் கட்சியிலேருந்து போயிடலாமான்னு கேட்டால், ஒரு சுயமரியாதை உள்ள, தன்மானம் உள்ள யாராக இருந்தாலுமே தனக்கு உரிய மரியாதையும் தனக்கு சுயமரியாதையும் கிடைக்கலன்னா அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு சொல் வந்து சுயமரியாதைக்கு எதிரானதா என்ற சொல்லை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் வந்து அக்கா காளியம்மாள் தான் இருக்காங்களே தவிர நம்ம வந்து அவங்களை ஜட்ஜ் பண்ண இடத்துல இது வந்து இல்லை, இது இப்படிலாம் பேசுறதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லிட்டு பேசக்கூடிய இடத்துல நம்ம இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்திக்கணும். அப்போ அந்த பேட்டிலுமே கூட தொடர்ந்து அண்ணன் வந்து என்னை இப்படி பேசியிருக்கிறத நான் முதல்ல நம்பல. நான் ஏன்னா அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க திரு சீமான் அவர்கள் மீது. தன்னுடைய சொந்த அண்ணனா பார்க்க, எனக்கு வந்து எனக்கு வந்து சொந்த அண்ணன் கிடையாது, நான் வந்து ஒரு சொந்த அண்ணனா தான் பார்க்குறேன் அப்படின்றத வந்து அக்கா காளியம்மன் அவர்கள் வந்து பதிவு செஞ்சு என்னுடைய உடன் பிறந்த ஒரு அண்ணனா தான் அவரை பார்க்குறேன் அப்படின்றத பதிவு செஞ்சுருந்தாங்க. அப்போ இப்படி ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறத முதல்ல நம்பலை. நான் கேட்டதுக்கு வந்து நான் நேரில் வந்து பேசுகிறேமான்ற விளக்கத்தை தான் கொடுத்தாருன்றதை அக்கா அவங்க வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அதை நீங்களுமே வந்து பார்த்துருப்பீங்க. சரி, இதற்கு பிறகாக வந்து அவங்களுக்கு வேறு கட்சியிலேருந்து அழைப்பு வந்ததா அப்படின்றது நிச்சயமாக வந்தது. எல்லா கட்சியிலேருந்தே உங்களுக்கான அழைப்புன்றது நிச்சயமாக வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஆளுமை பண்பு உள்ள, குறிப்பாக வந்து ஒரு பெண் ஒரு ஆளுமையாக வளர்ந்துருக்காங்கன்னா அவங்க எல்லா கட்சியுமே தங்களிடம் வச்சுக்கிறதுக்காக விரும்புவாங்க. அதிமுக தரப்புலேருந்தும் அழைப்பு வந்திருக்கு, திமுக தரப்புலேருந்தும் அழைப்பு வந்திருக்கு, தாவேக தரப்புலேருந்து அழைப்பு வந்திருக்குன்றது 100% உண்மை. எல்லா இடத்துலையுமே அவங்கள வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அவங்களுடைய முடிவு என்ன அப்படின்றத இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நம்ம கேள்விப்படுற வரைக்கும் என்னென்னா, இத்தனை வருஷமாக அவங்க நாம் தமிழில் வந்து பயணிச்சிருக்காங்க, களப்பணி செஞ்சுருக்காங்க, மக்களை போய் சந்தித்து பேசியிருக்காங்க, போராட்டங்கள் செஞ்சுருக்காங்க. அடிப்படையில் அவங்க ஒரு சமூக செயற்பாடு, ஒரு போராட்டக்காரராக இருந்துருக்காங்க. அப்போது இவ்வளவும் செய்யக்கூடியவங்களுக்கு அதிகாரம் என்பது மிக முக்கியமானது. அப்போ அதிகாரத்தை நாம் தமிழ் கட்சியில் இப்போ இருந்து அடைய முடியுமா கிடையாது? நிச்சயமாக அடைய முடியாது. ஏன்னா அண்ணன் வந்து கூட்டணிக்க தயார் கிடையாது. அது அவருடைய விருப்பம். கூட்டணி வைக்கிறதும் வைக்காதும் நாம் தமிழ் கட்சியை வந்து எப்படி கொண்டு போகன்றது அவருடைய விருப்பம். ஆனால் அந்த கட்சியில் வந்து உழைக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? நம்ம போராடுறோம், மக்களுக்காக நிற்கணும், ஆனால் அதிகாரம் நம்ம கையில் இருந்தால் நம்ம செயல்பட முடியும் அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால தான் இன்றைக்கி பல பேர் வெளியே போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி திரு சீமான் மீது பல குறைகள் சொல்லலாம், கட்சியின் மீது பல குறைகள் சொல்லலாம், ஆனால் அந்த தத்துவத்தின் மீது யாருமே குறை சொல்ல முடியாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ் தேச தத்துவத்தின் மீது நம்மளோட குறை சொல்ல முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக குறை சொல்ல முடியாது. அப்போது அந்த வகையில் தமிழ் தேசியவாதிகளாக இருக்கக்கூடிய இவங்க அதிகாரத்தை அடைந்தால் மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா அவங்க நினைக்கக்கூடியதை செயல்படுத்த முடியும். சரி, இப்போ வந்து அக்கா காளியம்மாள் அவர்கள் அதிகாரத்தை அடையினா எங்கே போனால் சரியாக இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். தமிழக வெட்டுக்கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி உள்ள ஒரு நபராக திரு விஜய் அவர்கள் வந்து இருக்கிறார்ன்றது நமக்கு வந்து நிறைய கருத்து கணிப்புகள் வந்து அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து வெற்றி பெறுவாங்க. அடுத்த 2026 தேர்தலிலே வெற்றி பெறுவாங்களா? 2026 தேர்தலிலே வந்து திரு விஜய் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அவங்க தரப்பில் வந்து அது உண்மைன்னு நம்பலாம், இல்லை எங்கள் தலைவர் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவார் நம்பலாம். ஆனால் யதார்த்தம் ஒன்று இருக்குது, ஓட்டு வங்கின்னு ஒன்று இருக்குது, மக்கள் காலங்காலமாக எங்கே ஓட்டு போட்டிருக்காங்கன்னு ஒன்று இருக்குது. அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது திமுக கூட்டணி என்பது இன்னுமே வலுவாக தான் இருக்குது.
இப்போது திமுக அரசினுடைய ஆட்சியில் காவல்துறையினுடைய செயல்பாடுகள், நிர்வாக செயல்பாடுகள், மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பல விமர்சனங்கள் இருக்கின்றது, பல தவறுகள் இந்த ஆட்சியிலுமே வந்து இருக்கின்றதை நம்ம வந்து மறுக்கல. ஆனால் ஒரு ஓட்டாக கன்சாலிடேட் ஆகும் பொழுது, ஒரு வாக்கு வங்கியாக கிரியேட் ஆகும் பொழுது, அந்த வாக்கு வங்கி அரசியலில் இப்போ இந்த விஷயங்கள்லாம் அடிப்படுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் அடிப்படாது. ஏன்னா கூட்டணி வலுவாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் விசிகாவின் தலைவர் எழுச்சி தமிழர் டாக்டர் திரும்ப அந்த கூட்டணியில் தான் இருக்கார். அப்போது ஒரு பலமுள்ள ஒரு நபர்கள்லாம் இந்த கூட்டணி இருக்கிறதுனால பெரும்பாலும் 2026 தேர்தலிலும் இந்த கூட்டணி தான் இப்படியாக இருந்தால் அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. அப்போ இவங்க திமுகவுக்கு வருவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் எழும்பொழுது தான் வந்து பல வட்டாரங்களில் வந்து பேசக்கூடியது, இவங்க நாகப்பட்டினத்தில் சீட்டு கேட்குறாங்க, திமுகவில் போனாலுமே கூட சீட்டு கேட்குறாங்க அப்படின்னு ராஜ்யசபா எம்பி கேட்குறாங்கன்றது சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக இருக்குது. நியூஸ் ரீடிங்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போது நாகப்பட்டினத்தில் வந்து போட்டியிட்டால் வெற்றி பெறுவாங்களான்னு கேட்டால் திமுக கூட்டணியின் சார்பாக திருமதி காளியம்மாள் அவர்கள் போட்டியிட்டால் நிச்சயமாக வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு போவாங்க. என்ன பிரதாப், அவங்க தான் வந்து இத்தனை வருஷமாக திமுக எவ்வளோ பேச்சு பேசினாங்க, திரு ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ பேச்சு பேசினாங்க, இவ்வளவும் பேசிட்டு அவங்க எப்படி நீ போயிட்டு இதெல்லாம் சரியாக இருக்குமான்னு கேட்டால் எப்பொழுதுமே ஒரு வெற்றி ஒருவருக்கு பெருவாரியாக வரும்பொழுது விமர்சனங்கள் எல்லாம் அங்கே நிற்காது அப்படின்றதான் என்னுடைய ஒரு கருத்து கணிப்பு. சரி, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இவங்களுக்கான வரவேற்பு வந்து இருக்கின்றது. அங்கே ஏற்கனவே திரு விஜய் அவர்களுக்கு நிகராக அங்கே வந்து ஆதவ அர்ஜுனா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அது பிறகு அங்கேயே 2 ஆலோசகர்கள்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படின்ற பொழுது இவங்க அங்கே போனால் என்னவா இருக்குன்றப்போ ஒரு பெரிய ஒரு பலமாக தான் இருக்கும். நம்ம அதெல்லாம் இல்லைன்னே சொல்லலை நம்ம. ஆனால் அது வெற்றி வாய்ப்புக்கு வழிவகுக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக நான் முன்வைக்கிறேன். அப்போ இதையெல்லாம் உணர்ந்த காளியம்மாள் அவர்கள் அவங்க நாம் தமிழ் கட்சியில் இனி பயணிக்க போவதில்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து தெரிய வருது. உடனே அவங்க முடிவு கூட மாற்றலாம். ஆனால் அது நமக்கு வந்து இப்போதைக்கு அப்படி இல்லைன்றதை நான் வந்து கொஞ்சம் உறுதிப்படியாக சொல்ல முடியுது. விசாரிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் இந்த நாம் தமிழ் கட்சியினுடைய பல நிர்வாகிகளே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம திரு சீமான் அவர்கள்கிட்ட வந்து அவங்கள பற்றி போட்டு கொடுக்குறது, இந்த கோல் முடுறது சொல்லுவாங்களே, அது போல் வந்து இவங்களை பற்றி தவறாக வந்து பேசுறதுன்றது பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து சகோதரி காளியம்மாள் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது இனியும் இந்த இடம் நமக்கு சரியாக இருக்காது, இனியும் நம்ம இருந்தால் பயணிக்க முடியாது, இது நம்முடைய அரசியலுக்கு வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்வினையாக அமையுன்றதை உணர்ந்திருக்காங்க. அவங்களுடைய முடிவு என்பது நிச்சயமாக, அதாவது நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த முடிவு என்பது அவங்களுடைய வளர்ச்சிக்கு தான் அமையுமே தவிர வீழ்ச்சிக்கு ஒருபோதும் அமையாதுன்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. சரி பிரதாப், இதெல்லாம் வந்து வேற கட்சி விஷயம் தான், இதே நீ மூச்சு பேசிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பல விஷயங்கள் கீழே கமெண்ட்லாம் வந்து கேட்பாங்க, நீ தான் பேட்டி எடுத்துலாம் வந்து அவங்கள கட்சியிலிருந்து பிரிக்க நினைக்கிற அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் கூட கேட்கணும்னு வச்சுங்களேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து நாம் தமிழ் கட்சியில் வந்து ஒரு அறியப்பட்ட முகம் மாறி இருக்காங்க, இவ்வளோ ஒரு ஆளுமையோட நபராக இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எல்லா கட்சிகளுக்குமே பெண்களுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த நபர்கள் இருக்கிறார்கள் கேட்டால் கிடையாது. அப்போது ஒரு நபர் தன்னெழுச்சியாக வளர்ந்து வரும் பொழுது, குறிப்பாக இன்றைக்கும் இந்த சமூகம் ஆணாதிக்க சமூகமாக இருக்கின்ற பொழுது, இப்படிப்பட்ட நபர்கள் வரும்பொழுது அவங்களுடைய முகசுளிக்கிற மாதிரியோ இல்லை அவங்களுடைய அரசியலுக்கு வந்து வீழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரியோ அவங்க அநாகரிகமாக பேசுவது பார்த்தீங்கன்னா அரசியலில் பெண்கள் வருவதற்கே மிகப்பெரிய ஒரு தயக்கத்தையும் ஒரு கேள்விக்குறியும் இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும். அதனால தான் பெண்கள் வரும்பொழுது அவங்கள வந்து முடிந்தளவு ஒரு கண்ணியத்தோடு நடத்த வேண்டிய பொறுப்பு எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இருக்கின்றது. அப்படி இல்லைன்னா இப்படி தான் ஒரு ஆளுமையை வந்து உருவாக்கிட்டு அவங்க வந்து இழக்க நேரிடும். அது எந்த கட்சியாக இருந்தாலுமே பொருந்தும். நன்றி, வணக்கம்.